நாம ஒரு தவறு செஞ்சா, அதுக்கான தண்டனை சட்டத்திட்டருந்து வரும்னு நெனைப்போம். ஆனா, அந்த தண்டனை உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க நேசிக்கிற ஒருத்தர் மூலமா வந்தா, மதுரை ஒரு பழைய மேன்ஷன். அங்க இருக்கிற 302வது அறையில ஆதி அப்படிங்கிற ஒரு ஜெர்னலிஸ்ட் தங்கியிருந்தாரு. அவருக்கு ஒரு மர்மமான பார்சல் வருது. அந்த பார்சல்ல ஒரு பழைய ஆடியோ கேசட் இருக்கு. அத அவர் ப்ளே பண்ணும்போது, அதுல ஒரு பெண்ணோட கதறல் சத்தம் கேக்குது. அந்த சத்தம் அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச சத்தம். அது யாரு? வாங்க அந்த இருண்ட அறைக்குள்ள இருட்டா போவோம். ஆதி அந்த கேசட்ட திரும்ப திரும்ப கேட்குறாரு. அந்த பெண்ணோட குரல் அவரோட மனைவி மீராவோட குரல் மாதிரியே இருக்கு. ஆனா மீரா 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு விபத்துல இறந்துட்டதா போலீஸ் சொல்லிட்டாங்க. கேசட்ல அந்த பெண் சொல்றா, "ஆதி என்ன காப்பாத்து. நான் சாகல." அவங்க என்ன ஒரு இருட்டு அறையில வச்சிருக்காங்க. அந்த அறையோட ஜன்னல் வழியா ஒரு வேப்பமரம் தெரியுது. ஆதிக்கு அத கேட்டு தலையே சுத்துது. அவர் தங்கியிருந்த அதே 302வது அறையோட ஜன்னல் வழியா ஒரு பெரிய வேப்பமரம் தெரியுது. அப்படி என்றா, மீரா இதே மேன்ஷன்ல எங்கேயோ தான் இருக்காளா? ஆதி அந்த மேன்ஷன் முழுக்க தேடுறாரு. அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கேட்குறாரு. ஆனா வாட்ச்மேன் சொல்றாரு, "சார், இந்த மேன்ஷன்ல உங்கள தவிர வேற யாரும் தங்கல. இது சீல் வைக்கப்பட்ட கட்டடம்னு." ஆதிக்கு அப்பதான் தெரிய வருது. அப்புறம் எப்படி அவர் இங்க தங்கியிருக்காரு? அவர் திரும்பவும் 302வது ரூமுக்கு வராரு. அங்க ஒரு சுவத்துல சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா பக்கத்து ரூமான 303 பார்க்குறாரு. அங்க ஒரு பெண் நாற்காலியில கட்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கா. முகம் தெரியல. ஆனா அவ போட்டிருக்கிறது மீராவோட தாலி செயின். அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் நிழலா தெரியுது. அந்த உருவம் கையில ஒரு பெரிய ஊசி வச்சிருக்கு. ஆதி கோபத்தோட அந்த சுவர இடிக்கிறாரு. 303வது அறைக்குள்ள பாயிறாரு. அங்க இருக்கிற அந்த உருவத்த அடிச்சு தள்ளிட்டு அந்த பெண்ண விடுவிக்க போறாரு. ஆனா அந்த பெண்ணோட முகத்த பார்த்ததும் ஆதி அப்படியே உறைஞ்சு நிக்கிறாரு. அந்த பெண்ணோட முகம் சிதைஞ்சு போயிருக்கு. அது மீரா இல்ல. அப்ப அந்த உருவம் மெதுவா எழுஞ்சு நிக்குது. அது முகமூடிய கழட்டுது. அங்க நிக்கிறது ஒரு மனநல மருத்துவர். உடனே அந்த மனநல மருத்துவர் சொல்றாரு, "ஆதி போதும் நிறுத்து. 5 வருஷமா உனக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் குடுத்துட்டு இருக்கோம். நீ எந்த ரூமுக்குள்ளயும் புகுந்து வரல. நீ இப்போ இருக்கிறது ஒரு மேன்ஷன் இல்ல. ஒரு மனநல காப்பகம். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் மனைவி மீராவ விபத்துல கொன்னது வேற யாரும் இல்ல. நீதான். நீ குடிச்சிட்டு கார் ஓட்டுனதுல அவ இறந்துட்டா. அவ உண்மைய ஏத்துக்க முடியாம அவள யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு நீயே ஒரு கதைய உருவாக்கி நீ கேட்ட அந்த ஆடியோ கேசட், நீ பார்த்த அந்த அறை எல்லாமே உன் கற்பனை. இப்போ நீ 303வது ரூமுக்குள்ள வந்து அடிக்கிறதா நினைச்சது யார தெரியுமா?" கேமரா மெதுவா திரும்புது. அங்க ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. ஆதி அந்த கண்ணாடியில பார்க்குறாரு. அந்த கண்ணாடியில ஆதி ஒரு நர்ஸ தள்ளி விட்டுட்டு, தன்னோட கையிலேயே அந்த ஊசிய குத்திட்டு இருக்காரு. இத பார்த்து ஆதி மெதுவா தரையில சாயிறாரு. அவர் கண் முன்னாடி மீரா வந்து சிரிக்கிறதா, ஆதி நாம வீட்டுக்குள்ள போகலாமான்னு கேட்கிறா. ஆதி நிம்மதியா சிரிக்கிறாரு. டாக்டர் அந்த ரூம பூட்டிட்டு வெளிய வர்றாரு. கான்ஸ்டபிள் கேட்குறாரு, "சார், இவருக்கு ஏன் சார் குணமாகவே இல்ல?" டாக்டர் சொல்றாரு, "குணமாக வாய்ப்பே இல்ல. ஏன்னா, ஆதி செஞ்சது விபத்து இல்ல. அவன் மீராவ திட்டமிட்டு தான் கொன்னான். அந்த பயங்கரமான உண்மைய அவனால ஏத்துக்கவே முடியல. அதனால அவனா ஒரு நரகத்த உருவாக்கி அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கான்." நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அறை இருக்கு. அந்த அறைக்குள்ள நாம சில ரகசியங்கள பூட்டி வச்சிருப்போம். அந்த கதவு எப்பவாவது திறக்கும்போது, நாம யாரா இருப்போம்னு நமக்கே தெரியாது. மீண்டும் அடுத்த த்ரில்லர் கதையில் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.